அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் உச்சப்பண்டிகையான பொங்கலை எல்லோரும் உச்சி முகர்ந்து கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, நேத்திக்கு ஒரு ஏவி ஒன்று பார்த்தேங்க. ஸோ அந்த ஏவியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பொதுவாக ஆஃப்டர் வினோத் எவிக்ஷனுக்கு அப்புறமாவும் பாரு கமருதன் எவிக்ஷனுக்கு அப்புறமாவும் பெருசாக பார்க்கறதில்ல. இருக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு கிளிப்பை பார்த்தோம்னா அதை பற்றி நம்ம ஏதாவது பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். ஏவி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏவியில் முடிஞ்ச அளவுக்கு பார்வதியும் கமுருதனையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவி மிகப்பெரிய ஒரு முயற்சி ஒன்று பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்களால தவிர்க்க முடியல. ஏன்னு கேட்குறீங்களாங்க, பாரும் கமுருதனும் இந்த வீட்டில் ஏதோ நம்ம அரோரா மாதிரியோ இல்லை ஒரு நம்ம கனி மாதிரியோ இல்லை இவங்கள மாதிரி ஏதோ ஒரு ஓரமாக ஒரு மூலையில் இருந்தால் இவங்களை தவிர்த்துட்டு உன்னால் ஏவி எடுக்க முடியும். இவங்க தாண்டா ஷோவே ரன் பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர்த்துட்டு உன்னால் எப்படி ஏவி எடுக்க முடியும்? வினோத், பார்வதி, கமுருதன் இவங்க 3 பேர் தான் இந்த ஏவி ரூல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ரெட் கார்டு கொடுத்த 2 கண்டஸ்டண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சோம். அவங்களால அது பண்ண முடியாமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்கள தவிர்த்துட்டு வெளியில் ஏதாவது போடணும், ஏவி போடணும் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. உண்மை தானங்க. இப்போ பாரு, கமுருதன், வினோத் இவங்க 3 பேரை தவிர்த்துட்டு ஒரு ஏவியை கிரியேட் பண்ண முடிஞ்சா அதில் என்ன பண்ண முடியும்? ஒன்னால ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஏவி ஒன்று போடுறீங்க. அதில் ஒரு சில கிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. சில இதை தாண்டி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ ஒரு சபரி எப்ஜேவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது உண்மையாக. ஸோ ஆனால் 90% இவங்க தாண்டா இந்த ஷோவையே ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஷோ ரூலர்ஸ். இவங்களை தாண்டி உங்களால் ஏவியே போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த எடிட்டிங் டீம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தவிர்க்கணும்னு நினச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள ஒன்றால் தவிர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க தான் ஷோவே. ஷோன்னு அவங்க இல்லை, அந்த ஷோவை ரன் பண்ணதே அவங்க தான். அந்த ஏவியில் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். முக்கியமாக அந்த ஏவியை பார்க்கும்போது எல்லாருமே உட்காந்து அங்கே சந்தோஷமாக அழுது கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 100th டே செலிப்ரேஷன் அதான் சொன்னேன். விஜய், பாரு, கமுருதன் இல்லாத ஒரு 100th டே, அது வினோத், இவங்க 3 பேர் இல்லாத 100th டே செலிப்ரேஷனுங்கிறது சொந்த வீட்டை கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தவங்க குடிப்பு கூத்தடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான உண்மையான அங்கீகாரம் உள்ளவர்கள், அந்த வீட்டை கொண்டாட வேண்டியவர்கள் யாருங்கன்னா இவங்க 3 பேர் தான். இவங்களை தவிர்த்துட்டு இவனுக்கு நடத்துறதே ஒரு காமெடியாக இருந்துச்சு. இப்போ அந்த நட்பு ஏவி போடும்போது கூட இவங்க 2 பேரையும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு எப்படி பார்க்க முடியுதுன்னு தெரியல. லிட்டலாக இவங்க எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த அந்த ஏவி ஃபுல்லாகவே இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களோட அந்த இது வரும்பொழுது பாருவோட, கமுருதனோட, வினோத்தோட இவங்க 3 பேரோட ஹேட்டர்ஸு கூட அந்த விஷயத்தை பார்த்து கண்கலங்காமல் இருக்க முடியல. நான்லாம் பார்த்து எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்திருக்காங்க, எப்படி இந்த வீட்டில் ஒரு 5 நிமிஷம் கோபம், அது என்னமோ பெரிய தேச குற்றம் பண்ண மாதிரி இவங்க டிஆர்பி யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டாங்க பாருவையும் கமுருதனும். அதை தாண்டி இவங்களை அவங்களால தவிர்க்கவே முடியல. பாருங்களேங்க, எனக்கு சிரிப்பாக வருது இவங்களை பார்த்தா. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிடுறீங்க. ஆனால் அவங்க பேரை யூஸ் பண்ணாமலோ அவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணாமலோ அவங்கள உங்களால் தவிர்க்கவே முடியாமல் இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த ஷோவில் அவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. பாரு, கமுருதன், இன்க்ளூட் வினோத் அண்ணா. இப்போ உள்ளே இருந்ததுனால உனக்கு பாலிடிக்ஸ் பண்ணி அனுப்பிவிட்டானுங்க. உள்ளே இருந்ததுனால ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. அந்த ஏவியை பற்றி பேசலாமாங்க? அந்த ஏவியில் ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனே ஆரம்பிக்கிறது தர்பீஸ் மற்றும் விஜய் பாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப். தர்பீஸே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். தர்பீஸ் எனக்கு 100% பிடிக்காது. ஒரு 90%, ஒரு 10% நான் ஆல்ரெடி சொன்னது அவரோட கான்ஃபிடென்ட் மட்டும் பிடிக்கும். ஆனால் அந்த விஜய் பாரு தர்பீஸ் அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, 100% ட்ரூ. அதில் எந்த ஒரு ஃபேக்னஸும் இல்லை. அதில் முடிஞ்ச அளவுக்கு உண்மைத்தன்மை மட்டும் அதிகமாக இருக்குது. நான் இந்த வீட்டில் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஷிப்பை கை காட்டி இது ட்ரூன்னு சொல்லுவேன். அதில் ஒன் ஆஃப் த இதுதான் பாரு மற்றும் தர்பீஸோட அந்த காம்பினேஷன். எல்லா நேரத்துலையும் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அந்த ஜூஸ் டாஸ்க் மட்டும் பார்த்தீங்களா, அதில் கூட அவங்க முடிஞ்ச அளவுக்கு கேர் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க. பார்வதி என்னைக்கெல்லாம் உடைஞ்சு உட்காந்து அழுது சாப்பிடாம இருந்திருக்கோ அன்னைக்கு தர்பீஸ் எடுத்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு தர்பீஸ் ஒரு 2 பேருக்காக கண் கலங்கியிருக்காரு அப்படின்னா அது ஒன்று பாரு, இன்னொன்று வினோத். வாட்டவர் 1000 கருத்துக்கு முரண்கள் இருக்கலாம் வினோத்துக்கும் தர்பீஸுக்கும். ஆனால் வினோத் போகும்போது அழுதார் பார்த்தீங்களா, யாருக்குமே அழாத ஒரு மனுஷன் வினோத் போகும்போது அழுதார் பார்த்தீங்களா, பாருக்காக அழுதார் பார்த்தீங்களா. எனக்கு அந்த ஆள்கிட்ட பிடிச்சதே என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ட். அந்த ஸ்ட்ராங்கா இருப்பாரு, யாருக்கும் பயப்பட மாட்டாரு. நீ எத்தனை 20 பேர் பேசினாலும் தெளிவா அடிப்பான் ஆளு.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்து அழுதான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அதை தாண்டி ஆரம்பிச்சது விஜய் பவரும் தர்பீஸோட ஃப்ரெண்ட்ஷிப், இது முடியுது வந்து வினோத் கமருதீனோட இது. ஆரம்பம் எண்டு எங்க ஆளுக்கு தான் ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவையை ரன் பண்ணியிருக்காங்க. இவங்களை எடுத்துட்டு உங்களால் வேற எதையும் பார்க்க முடியாது. இதில் இன்னொரு குடும்பம் ஒன்று நடந்திருக்கு. அரோராவை பார்த்தீங்களாங்க, அரோரா இந்த வீட்டில் வந்து எல்லாரும் கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு ஒரு வாரம் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரம் அவங்கள வந்து பேக் பைட் பண்ணுவாங்க. முதுகில் குத்துற கேரக்டர் தான் நம்மளோட அரோரா, கரெக்டா? ஆனால் அரோராவுக்கு வந்து இன்டென்ஷனாக சொருகியிருக்கானுங்க. அரோராவுக்கு வந்து வேணும்னே, அதாவது அரோராவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அரோரா வந்து நட்பில் காமிக்கணும். எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்தில் அரோராவை வந்து முன்னிலைப்படுத்துகிறோமோ, எந்தெந்த விஷயத்தில் வந்து அரோரா வந்து எல்லாத்தையும் நம்ம பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும், அவங்க வந்து நட்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி என்னென்னமோ காமிக்கணும்னு விஜய் டிவியும் சேதுபதி நினச்சி இன்டென்ஷனாக அவங்களோட செக்மெண்ட் போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு லிட்டரலாக அவங்களாம் அந்த வீட்டில் வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரோரா தான். அரோராவுக்கு என்ன ஒரு ஏவி ஒன்று ரெடி பண்ணீங்க, துரோகம் அப்படின்னு ஒரு ஏவி ரெடி பண்ணி இந்த வீட்டில் துரோகம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க அரோராவை தான் வரும். யாரு கூட பழகினையோ அவங்களே முதுகில் குத்துற ஒரு கேவலமான ஆள் தான் வந்து அரோரா. ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் கூட அவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு கமருதீனை பின்னாடி நீ என்னென்ன பேசியிருக்க, எவ்வளோ வன்மங்கள் குட்டியிருக்க, எந்த அளவுக்கு ஃபேக்காக இருந்திருக்க, எந்த அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வேணா மறந்துருப்பாங்க. நான் ஒவ்வொன்றத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதே கமருதீன் வெளியில் போகும்போது வெளியில் போயிட்டு நினைச்சு பார்க்க முடியாது அந்த அரோரா இப்போ வந்து மிஸ் யூ கமருதீன், மிஸ் யூ வினுக்குட்டி, வினோத்தெல்லாம் லிட்டரெலாம் வந்து அரோராக்காக எல்லா இடத்துலையும் நின்றுருக்காப்புல. அந்த வினோத்தைய பின்னாடி வந்து அந்த ஆள் இந்த ஆள் அவனுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புறம் பேசிட்டு, இதே வினோத் உன்னை பற்றி பின்னாடி ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்பாரா? இதே கமருதீன் உன்னை பற்றி பின்னாடி ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்பாரா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ டிஸ்ஸவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை தூக்கிட்டு வந்து ஏதோ நட்புங்கிற பேரில் போட்டு வச்சுருக்கல, பார்க்கறதுக்கு படும் கிரிஞ்சா இருந்துச்சு நண்பர்களே. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவங்களாம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவில வர்றதே சுத்தமா தகுதி இல்லாத ஒரு ஆள்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தர்பீஸ் பாரு இதெல்லாம் வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உனக்குனா எனக்கு நீ இந்த வீட்டில் எவனுமே நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல், அதாவது 9 சீசன்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போறது. இதுக்கப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியே சரி, நீ என்னதான் கவின் சாண்டியை சொல்லு, இதுக்கு முன்னாடி யாரை வேணா சொல்லு, நான் சொல்லுவேன் நம்பர் 1 இடத்துல இருந்து வந்து வினோத் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பியூருங்க, 100% பியூர். வினோத்தை பத்தி கமருதீன் பின்னாடி தப்பா பேசுனதில்லை, கமருதீனை பத்தி வினோத் தப்பா பேசுனதில்லை. ஒரு இடத்துல பாரு கூட ஒரு சில நேரத்தில் வந்து தர்பீஸ் வந்து பின்னாடி திட்டிருக்காங்க. ஆனால் அது ஓகே, ஆனால் அதுவும் ட்ரூ தான், இருந்தாலும் பேசியிருக்காங்க. பட் ஆனால் வினோத் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூர். ரெட் கார்டு கொடுத்து வெளியில் போகும்போது கூட அவரால் வந்து அன்னைக்கு வந்து தாங்க முடியல, அன்னைக்கு சாப்பிடலை. அவ்வளோ ஒரு பியூரான ஒரு பாண்டிங் தான் வினோத் கமருதீன் பாண்டிங். நட்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தா இவங்க 2 பேர் தான் ரோல் மாடலாக இருக்க போகிறாங்க. கடந்த கால சீசனுக்கும் சரி இதுக்கப்புறம் வரப்போகிற சீசன்லையும் சரி இவங்க 2 பேரை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறமா யாருன்னு சொல்லி காட்டிங்கன்னா வந்து அமித் வினோத் ஃப்ரெண்ட்ஷிப், இது வந்து ரொம்ப இது சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கமருதீன் வினோத் எப்படியோ அதே மாதிரி அமித் வினோத், இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் 2 பேருக்கு வந்து கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அமித் பாரு ஃப்ரெண்ட்ஷிப், நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்னடா வெளியில் வந்து அமித் வந்து பாரு வந்து தப்பாக பேசுனாங்க, தப்பாக பேசலை, கருத்து முரண்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இருந்தால் 100% வந்து எல்லாருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது கருத்து முரண்கள் 2 பேருக்கும். ஆனால் அமித் பாருகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, அதுவும் ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் தான். அமித் கூட பாரு முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வே பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இப்படி ஒன்று யோசிங்க, இதே பார்வதி வந்து விக்ரம் கூட ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இதுவும் இருக்கு, இது நீங்க நம்பலாலும் அதான் நெசம். இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா நேர் எதிராக இருப்பாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேருக்குமே அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இந்த வக்கரம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, கடைசியில் பார்வதி போகும்போது கூட வெளியில கதவு திறந்துருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்குள்ள அவங்க உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. எனக்கு இடம் அப்படிதான் சொல்லுவேன். அவங்களும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எம்ஜே மற்றும் பார்வதி எலியும் புனையமா இருப்பாங்க, ஃபாதர் ஆஃப் பார்ப்பெல்லாம் சொல்லுவானுங்க. 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இந்த சண்டை போட்டுக்கிறவங்களுள்ள ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா.
அது ட்ரூவாக இருக்கிறவங்க தான், அது ரியலாக இருக்கிறவங்க தான், அது ராவாக இருக்கிறவங்கள மட்டும்தான் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராவான இருக்க ஆளுங்க சில பேர் கூட வந்து பாருக்கிட்ட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்பீஸ் மற்றும் வினோத், இதை தாண்டி உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. தர்பீஸ் வினோத் எந்த அளவுக்கு நேர் எதிராக இருப்பாங்களோ அதே அளவுக்கு உங்கள் காம்போ வந்து வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இவங்களை தவிர்த்து விட்டு பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது வந்து இயங்காது. கடைசியாக அந்த ஏவி முடிக்கும் போது பாரு விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து கமருதீனும் வினோத் நடந்து வருவாங்க. முஸ்தஃபான்னு ஒரு சாங் ஓடும். என்னதான் வந்து கமருதீனை வந்து எடிட்டிங்கில் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டருக்கு அவங்க ஓனர் ஆர்டர் போட்டிருந்தாலும், பாரு கமருதீனை தூக்குடான்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாலும், அந்த எடிட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடித்து சொல்லுவேன். அவன் கமருதீன் பாரு வினோத் இவங்க 3 பேரும் வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கான். அதனால தான் கட் பண்ண முடியாமல் இதை கட் பண்ணி போடணும்னா போடலாம். ஏவி ரொம்ப படுக்கேவலமாக இருந்திருக்கும், அது வேற விஷயம். வினோத், பாரு, கமருதீன் இவங்க 3 பேரையும் கட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஏவி ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் ஒன்றுமே ரியாலிட்டி இருக்காது, உண்மைத்தன்மை இருக்காது, அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக தான் தெரியுதுங்க. அரோரா ஆதிரை இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, திவ்யா அரோரா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, திவ்யா சாண்ட்ரா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, இதில் ஓகே கொஞ்சம் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சபரி எஃப்ஜே அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவேன். 2 பேருமே உண்மையிலுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு. கனி விக்ரம் இதை கூட நான் வந்து இது பண்ண மாட்டேன். இதே கனி விக்ரம் கூட என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் விக்ரம் சாண்ட்ரா கூட பேசுவான். இப்போ கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆகாது. இப்படி இதில் ஒரு முரண்கள் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது பியூர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பிக் பாஸ் சீசன் 9ல் பியூரான 2 ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் 100% கேரண்டடாக சொல்லுவேன். வினோத் கமருதீன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடிச்சுக்கிறது யாருமே இல்லை. தர்பீஸ் பார்வதி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடிச்சுக்கிறது யாருமே இல்லை. இது 2 தான். லவ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்கோர்ஸ் பாரு கப்பு தான், அதை மாற்றவே முடியாது. நீ ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பலாம், அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம், என்னென்ன வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்கள தவிர்த்து விட்டு உன்னால் சீசன் 9 வந்து இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் யாரை மிஸ் பண்ணுறீங்க? அதாவது ஒரு ஃப்ரெண்டு வெளியில் போய் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேர் தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே வந்து இல்லாத உருட்டுனானுங்க. தர்பீஸு அந்த மனுஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. பாரு தான், யாருக்குமே அந்த இடம் இல்லை. கலையரசன் இன்னுமே கலையரசனுக்கும் பாருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அவன் ரொம்ப நாள் இருந்திருந்தா அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிருக்கும், அது ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வினோத் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து அமித் பேரை சொன்னார். இவங்க 2 பேர் வந்து பார்வதி பேர் சொன்னாலும் வினோத் வந்து அமித் பேரை சொன்னார். வினோத் வந்து கமருதீன் பேரை சொன்னார். நீ என்ன வேணா ரெட் கார்டு கொடுப்பாவன, நீ என்ன வேணா அவங்களை வந்து ஷோவில் தூக்கி போடு, என் ஃப்ரெண்டு அவன் தான், அவனுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல். அமித்தையும் வந்து சொல்லிடலாம், அமித்தும் நெக்ஸ்ட் வருவார். அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த ரீஎன்ட்ரி அப்போ வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்தாங்க, அது வினோத் மட்டும்தான். மற்ற யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக ஒன்று கூட சாண்ட்ரா ரீஎன்ட்ரிக்கெல்லாம் வந்து பிரஜன் மட்டும்தான் வந்து நிற்கிறாப்புல, மற்ற யாருமே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க சாண்ட்ரா. இந்த ஏவியை பார்க்கும்போது உண்மையை சொல்லுங்க, பாரு கமருதீன் வரும்பொழுது எத்தனை பேர் கண் கலங்குனீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இப்போ பார்வை வந்து யார் யார் தப்பா பேசுறாங்களோ அவங்களாம் சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இதே வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை நான் உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி. வீடியோ வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க.